தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என தாவேகா வேட்பாளர் மதார் பதுருதீன் என்ற முஸ்தபா கூறியுள்ளார். மதுரை மத்திய தொகுதி தாவேகா வேட்பாளர் மதார் பதுருதீன் என்ற முஸ்தபா சிம்மக்கல், பேச்சியம்மன், படித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் விஜய் முகமுடி அணிந்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தோல்வி பயத்தின் காரணமாக பணப்பட்டுவாடாவில் ஈடுபட உள்ளதாக தகவல் வருகிறது என்றார். நல்ல திட்டங்கள் செய்திருந்தால் ஏன் வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டும்? தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்றும் கூறினார். மேலும் மத்திய தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இவங்களுக்கு தோல்வியின் பயம். ஏன்னா 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு, 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காரு. இந்த மதுரை மத்திக்கு நான் நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்தேனே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுமையாக பணம் கொடுத்து வாக்கு வாங்கணும்னு அவர் நினைக்கிறார். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். பணத்தை வாங்கிட்டு மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு வாக்களிக்க போகிறேன். அதான் சொன்னேன். ஏற்கனவே நான் ஒரு 2 நாள் முன்னாடி சுட்டி காட்டியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு அலைபேசியில் அழைப்பு வருது. உங்கள் பேர் என்ன, உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை ஓட்டு இருக்குன்னு இவங்க யார் டெலிகாலர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சரி, நீங்கள் எதுக்குங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட எத்தனை ஓட்டு இருக்குன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க செயல்படுத்துகிறாங்க. நான் எத்தனை ஓட்டுங்க, இந்த எங்களோட டேட்டா, எங்களோட கான்டாக்ட் நம்பரு, எங்களோட பேர் எதுலேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் எஸ்ஆர்லேருந்து கொடுக்கப்பட்டதுன்றாங்க. எஸ்ஆர்லேருந்து இவங்க எதுக்கு அடுத்து ஓட்டை கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன், 21 தேதி பிடிஆர் அவர்களுக்கு முற்றிலும் தோல்வி பயம் வந்துருச்சு. ஏன்னா மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. இங்கே பாதாள சாக்கடை திட்டத்தில் ஒன்றுமே இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொள்ளடிச்ச பணத்தை இன்றைக்கி மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கொள்ளடிச்ச மக்கள் வாங்கிட்டு, மக்களோட பணம் தானே, மக்கள் வாங்கிட்டு இன்றைக்கி விஜய் சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேணும். இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடப்பதை தேர்தல் அதிகாரங்க என்ன 100% இன்றைக்கி ஓட் பெலிவான நம்ம விழிப்புணர்வு பண்ணுறாங்க. நீங்கள் ரேடியோவில் பண்ணுறாங்க, நீங்கள் டிவியில் பண்ணுறாங்க, எல்லாம் பேனர் வச்செல்லாம் பண்ணுறாங்க. அப்போ 100% தேர்தல் விழுக்காடு நடக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி இன்னல்களை நடப்பதை தேர்தல் அதிகாரியை தடுக்க வேண்டும்.